ஆனால் 2x + 3y ரேஷியோங்கிறது 3x + 5y இஸ் ஈக்குவல் டு இதோட ரேஷியோ வந்து 18:29. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது டிவைடட் பை இது போடும்போது 18/29 ஆயிரும். அதாவது 2x + 3y டிவைடட் பை 3x + 5yங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ரேஷியோவோட டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ரேஷியோ ஒய் தான் வேணும். எக்ஸ் ரேஷியோ ஒய்னா நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஃபஸ்ட்டு இந்த 29 இந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு போடுங்க. அடுத்து 18 கீழே இருக்க டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடு போடுங்க. ஃபஸ்ட்டு 29 × 2 என்ன வரும்? 29 × 2 வந்து 58 வரும். ஸோ 58x கிடைக்கும். அடுத்து 29 × 3 வந்து 87y கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 18 × 3 54 கிடைக்கும். 54x ப்ளஸ் 18 × 5 வேணும் அப்படின்னா என்ன வரும்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 90y. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாம், ஒய் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ ப்ளஸ் 54x இந்த சைடு வரும்போது -54xஆக மாறும். அதே மாதிரி 90y ஆல்ரெடி இருக்கும். இந்த 87y இந்த சைடு கொண்டு வரும்போது -87y. இப்போ கழிக்கலாமா? 58ல் 54 போச்சுன்னா 4x, 90ல் 87 போச்சுன்னா 3y. ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கன்ஃபியூஸ் ஆகி 4:3 போடுவாங்க. கிடையாது. 4x இஸ் ஈக்குவல் டு 3yனா இங்கே என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க? எக்ஸ் ரேஷியோ ஒய். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் டிவைடட் பை ஒய் தானே கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்போ இங்கிட்ட இருக்க 4 இந்த சைடு வந்துடுமா? டிவிஷனில் வந்துடும். அப்போ எக்ஸுக்கான ரேஷியோ 3, ஒய்க்கான ரேஷியோ 4. அப்போது ஆன்சர் என்ன? 3:4.